கல்கனாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு, ரஜதரங்கனியுடைய அந்த நூல் சொல்லும் கதை அதுதான். 1000 வருஷ கதையை அடைக்கின ஒரு நூல் அது. அந்த நூல் வந்து சொல்லும் கதையை நீங்கள் படித்து அதோட கண்டென்ட் நான் சொன்னால் படித்தேன், அது என்ன சொல்ல வருதுன்னு. அது என்ன சொல்கிறாரு, இது ஒரு முனிவருடைய சாபக்கேடு, இது ஒரு இனச்சாபம். அதாவது பங்காளிகள் நிலத்திற்காக கொண்டு அடித்து கொண்டு சாவது, ரத்த வெள்ளத்தை கொட்டுவது, அந்த மண்ணுக்கு அது பலிகடா கொடுக்கறமே கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. போதுமா? இதுதான் நியூக்ளியஸ் கேப்சூல். அப்போ மகாபாரதத்தில் வந்து துரியோதனனும் பாண்டவர்கள் வந்து கௌரவம் பாண்டவர்களும் நிலத்துக்காக வேண்டி தான் அடிச்சுக்கிட்டானுங்க அஸ்தினாபுரத்துக்கு. விளைவு குலநாசம். அதை தப்பி போன ஒரே பர்க்ஷித் மகாராஜா, அவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வந்து அர்ஜுனுடைய பேரை அபிமன்யுக்கும் உத்தரைக்கும் பிறந்த சன்னு பரத் மகாராஜா. அவர் தான் எஞ்சினவர். கருவா இருக்கும்போது அவர் மேலே பிரம்மாஸ்திரத்தை எவராங்க. அதையும் மீறி அவர் பிழைச்சி வந்து பரதகண்டத்தை ஆட்சி பண்ணுறாரு. அவர் தான் அந்தவர் அதே இந்த காஷ்மீர் பெல்ட்டில் தான் ஆட்சி ஆரம்பிக்கிறார். அது பரத் மகாராஜா. அவருடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் வந்து தொடர்ந்து காஷ்மீர் ஆட்சி பண்ணுறாங்கண்ணே. இங்கேருந்து அவர் ஆரம்பிக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்று நடக்கக்கூடிய எத்தனை வருஷம், 5000 7000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பல்காமா தாக்குதல் நம்ம இப்போ படித்தாலும் சரி, நீங்கள் பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை எடுத்து படித்தாலும் சரி, இதுவும் ஒரு சகோதரர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நிலப்பிரச்சனை தான். புரியுதா?